அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 4 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. நேற்றைய வானிலை அறிக்கையில் பார்த்தா அதே அமைப்பு தான் இன்றைக்கும் தொடர்கிறது. மத்திய மற்றும் மேலடுக்கில் இருக்கக்கூடிய மேற்கத்திய கழகத்தினுடைய காற்றின் வீதமும் கிழக்கத்திய காற்றினுடைய கீழடுக்கு வருகையும் தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் முறிவு பகுதி உட்புற தமிழகம் மற்றும் கேரள பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதிகள் ஆந்திரா ஊடாக பயணிக்குது. அதே நேரத்தில் மேலடுக்கில் இருக்கக்கூடிய இந்த காற்றின் உராய்வும் இந்த பல்வேறு திசை வேறுபாடுகள் காரணமாக இன்றும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். இந்த இந்தோனேஷிய கடல் பகுதி அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சுழற்சி வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அங்கே சுழற்சியானது உருவாகி இருக்கிறது. அந்த சுழற்சி மேலும் வலுவடைந்து எங்கே செல்லப்போகிறதுங்கிறத அடுத்த வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் பொறுத்தவரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், தருமபுரி ஆகிய இந்த மாவட்டங்கள், வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் திருவண்ணாமலை வரலையும் பார்த்திங்க அப்படின்னா பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் இடிமழையுடன் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். அண்டு குறிப்பாக தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை பகுதிகள், அதுக்கப்புறம் நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை இந்த பகுதிகள் கனமழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகளாக இன்று பார்க்கப்படும். அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டமாகட்டும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் ஆகட்டும், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர் இந்த மாதிரி நாகை மாவட்டங்களாகட்டும் லேசான மழை முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சென்னை பொறுத்தவரையிலையும் ஒரு மேகமூட்டத்துடன் இயல்பை விட ஒரு டிகிரி குறைந்தான வெப்பநிலை தான் பதிவாகும். பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. ஒரு பகுதிகளில் மேலே மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னே சொல்லலாம். இது தமிழகத்தில் இருக்கிற செட்டப். கேரளாவில் பொறுத்தவரையிலையும் கொல்லம், திருவனந்தபுரத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், இடுக்கி, பத்தனம்திட்டா, மலப்புரம், வயநாடு இந்த பகுதிகள் கனமழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள். அண்டு கொடகு கர்நாடகாவில் கனமழை வாய்ப்புள்ள பகுதிகள். மற்ற ஏனைய கேரளா, உட்புற கர்நாடகா, பெங்களூர் உள்பட, ஹைதராபாத் உள்பட, தெலுங்கானா உள்பட, ராயலசீமாவின் உட்புற பகுதிகள் மற்றும் சித்தூர் பகுதிகளில் இன்று மிதமான மழை முதல் கனமழையை நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த மழையானது நாளை முதல் படிப்படியாக குறைந்துவிடும். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென் தமிழகம் மற்றும் உட்புற தமிழகம் கொங்கு பகுதிகளில் இந்த மழையானது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இங்கே உருவாகி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுப்பெற்றாலும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்பு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு திசையாக மாறும். இந்த மாற்றங்கள் இந்த படத்தை பார்த்திங்கனாலே தெரியும், மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவை இந்த சலனம் அனைத்துமே இந்த என்செம்பல் மெம்பர்ஸ் சொல்கிறது மியான்மரை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும். தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது தான் இந்த என்செம்பிள்ஸ் காட்டுது. இந்த நியூமரிக்கல் வெதர் மாடல் அப்படி தான் காட்டுது. இந்த வானிலை பரிமாணம் இந்த மாதிரியான ஒரு கருத்தொற்றுமைக்குத்தான் வந்திருக்கின்றன. இதே கருத்தொற்றுமை மற்ற வானிலை படிவங்களையும் காணப்படுகிறது. ஆகையால் இந்த சலனம் அடுத்து நகரக்கூடிய விதத்தையும் அதனுடைய வீரியத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கூற்று இதுதான். என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் இன்னும் பல முக்கியமான விஷயங்களுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீன்வைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.